Rainbow Queens. ஹாய் குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் ரெயின்போ குயின்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ புரியுதா? நம்ம இன்னைக்கு குக்கிங் சேனல் தான் பார்க்க போகிறோம். குக்கிங் என்ன ஒன்று எல்லாருக்கும் பசிக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்கர். பண்ணே இல்லாமல் நம்ம வீட்டில் சுடுற ரொட்டியை வச்சு நமக்கு பர்கர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம எடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாவு எடுத்து ஒன்று ஆல்ரெடி ஒன்று போட்டாச்சு, 3. இன்னும் ஒரு கிரண்டி போடுங்க, 4 போட்டாச்சு. இப்போது தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். போதுமா தண்ணி? தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேசிய ஸ்டார்ட் பண்ணலாமா? முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உப்பில்லா பண்டம் உப்பு இல்லை, அதனால் உப்பு கூட மறக்காதீங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு எங்கே வச்சிருக்கோம் உப்பை? அது ஊருக்கு உப்பு எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டுட்டு பேசிய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த டீஸ்பூன் வரைக்கும் அதை தூக்கி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் பலாக்குறத்தை காமிச்சு இந்த மாவை பிசைஞ்சு உருண்டி ஆக்கிட வேண்டியதுதான். உருட்டு நல்லா உருட்டு பிசி என்ன கையில் ஒட்டுது. நல்லா பிசியவும் முடியல. இது மாவு ஷேப் வராது போலச்சு. பேசாம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பார்க்கலாமா? கண்டிப்பாக ஊற்றி தான் ஆகணும். பரவாயில்ல, இப்போ ஏதோ கொஞ்சம் உருண்டியாக வருது ஒன்று, அதுவே ஓகே. கொஞ்சோண்டு இப்போ ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டு இருந்தோன்னா அழகாக ரவுண்டாக வந்துடுச்சு. இப்போ இதை சின்னதாக நம்ம ரொட்டி சுடுறதுக்கு சின்னதாக உருட்டிக்க போகிறோம். சின்னோண்டு எடுத்து கரண்டை வச்சு குடுன்னு உருட்டுங்க. பார்த்தீங்களா? கரெக்டாக அழகாக வந்திருக்கு ஒரு உருண்டை. இன்னும் நம்மளுக்கு ஒரு 3 இல்லை 2 வேணும். கொஞ்சோண்டு எடுத்து உருட்டு வந்துச்சு. அதைய போட்டுட்டு இன்னொன்று எடுத்து வச்சு போடு. அதுக்குள்ள வந்துச்சு. மொத்தம் நம்மக்கிட்ட தேவையே 4. இன்னும் ஒன்று இப்போ பண்ணிட்டு இருக்கோம், அது வந்துடுச்சு. சரிங்களா? 4 சப்பாத்தி நம்ம செஞ்சு அதை எப்படி பர்கராக மாற்றுறோன்னு இந்த வீடியோ முடியும் போது ஒரு தெரியும். சரி, இப்போ உருண்டையாக வச்சிருக்க இந்த மாவு எடுத்து நம்ம இப்போ எப்படி ரொட்டியாக மாற்ற போகிறோம்னா, அதுக்கு நம்ம சைடில் இருக்கிற ஒரு மிஷினை எனக்கு வேண்டியது இருக்கும். அதுதான் இந்த வீட்டில் நான் யூஸ் பண்ணுவீங்கல்ல, சப்பாத்தி உருட்ட கட்டை. அப்படியே மழை சாரல் போட முடிகிற பொத்துரு வந்துருச்சு. பரவாயில்ல, எடுத்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு உருண்டைக்கு ஒன்றுமே ஆகாமல் சின்னதாக ஒரு புட்டி மாயார வச்சு நம்ம இப்போ தேய்க்க ஆரம்பிக்க போகிறோம். சப்பாத்தி மாவு எப்படி செய்கிறதுன்னு உலகமே நம்ம பார்த்தா கற்றுக்கும். முக்கியமான விஷயம், அந்த உருண்டை உடையக்கூடாது. பார்த்தீங்கன்னா அப்படி ஆறு பூ மாதிரி திருப்பணும். அப்படியே சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் பொதுவாக ஒரு வட்டத்தை உருட்டி நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வைக்க போகலாமா? இது ரெடி ஆயிடும். டூம் மேஜிக்கெல்லாம் பண்ணுறோம். என்ன சூடு! பா,
இப்போ ரெடி ஆயிடுச்சு. போட்டா ஒன்று சப்பாத்தி ஆயிடும். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து நம்ம அப்படியே பரபரன்னு தெரிஞ்சு விட்டுட்டு அடுத்து ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்து அந்த சூடான இதோட கைப்படாம பொறுமையா தூக்கி போட்டுடணும். படி போட்ட உடனே பேட்டி பார்க்க எடுத்துட்டு வந்துருச்சாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து அந்த சப்பாத்திக்கு மேலே விட்டுட்டாதான் அது வேவுதா இல்லையான்னு தெரியும். சரிங்களா? வெந்திருப்போம் நீங்கள் வாசனை வருது தேடி போடுவோம். வந்திருக்கு. இந்த டைமில் தான் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து அதில் விடணும். சரிங்களா? கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். சப்பாத்தி நல்லா வெட்டு கலரில் நம்ம அம்மாவெல்லாம் சுடுற மாதிரி வந்துடுச்சு. இப்போ அந்த சப்பாத்தி எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ரொட்டி சொல்ல போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கைப்படாமல் டக்குன்னு போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி குடி வச்சு அப்படியே தடவி விட்டுடுங்க. கிட்ட போய் பார்க்குறீங்களா எப்படி வந்துச்சுக்குன்னு? அதுக்குள்ள வந்துருச்சு. இதை திருப்புல தாங்க ஒரு சாதனையே. தப்புக்குள்ள திருப்புனா வெளியில போய் விழுந்துடும் பயமா இருக்கு. எப்படியோ திருப்பி ஆச்சு வந்துருச்சு. இதையும் எடுத்து தனியா அது மாதிரியே வச்சிட வேண்டியதான். பார்த்தீங்களா எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு? எதுக்கு ரிஸ்க்கு? எடுத்து வச்சிருவோம். ஓகே, இப்போ அடுத்த சப்பாத்தி சுடாரண்டி. ஓரமாக போட்டுட்டேனே, எடுத்து நடுவில் போடு. எண்ணெய் எடுத்து மறந்து இது சுத்தபத்தமான சமையல். சரிங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது இதே மாதிரி சுத்தமத்தமான சாமான்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்க. அழுக்கு சாமான், குப்பையில் இருக்கிற சாமான் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சீங்கன்னா அப்புறம் அதுக்கு நான் பொறுப்படையாது. இப்போ நம்மளுடைய வீடியோ சீக்கிரட்டுக்கு வந்துட்டோம். பன்னு நம்மளுக்கு ரொட்டி, பன்னில் வைக்கிற காய்கறி எல்லாமே தான் நம்மளுக்கு இங்கே ஜாமான் மாதிரி இருக்கு. ஒரு ரொட்டி எடுத்துட்டு அதை ஜாம் தடவிட்டு இன்னொரு ரொட்டி எடுத்து மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் நிறைய ஜாம் எடுத்து அந்த ரொட்டிக்கு மேலே வச்சுட்டு இன்னொரு ரொட்டி எடுத்து மேலே வச்சு அழகாக அப்படியே ஜெரி பழம் மாதிரி மேலே ஒரு குட்டியாக ஒரு புள்ளி. ரொம்ப குட்டி ஆயிடுச்சு, கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெரிய ஜெரி பழம் மாதிரி. சாரி, ஸ்ட்ராபெரி. ஓகேங்களா? இப்போ தான் ஒத்துப்பாங்க. அப்படியே கிட்ட பாருங்களேன் எப்படி இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி இருக்கவே நாட்டும். பார்க்கும் போதே நாக்கு வருது. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட ரெடி ஆகலாமா? எங்க நம்மளுடைய ரெயின்போ குயின்ஸ் ஓடியாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஜாலி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் மம்மியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களே இந்த மாதிரி பர்கர் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே, நம்ம வெளியில் சாப்பிட்றதை விட இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், நான் தான் உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.